அரினா எனக்கு உடம்பு சரியில்லாதனால என்னால பிரேக்ஃபாஸ்ட் செய்ய முடியல அப்படின்னு ஐமி சொல்றா. பரவாயில்ல, இன்னைக்கு வீட்லயே நீ ரெஸ்டட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்பிடுறான். இப்ப ஐமியோட கிளாஸ் டீச்சர் அட்டெண்டன்ஸ் போட்டுட்டு இருக்காரு. இன்னைக்கு ஐமிக்கு கோல்டுனால வரல அப்படின்னு அவங்க கிளாஸ் டீச்சர் சொல்றாங்க. இப்ப திடீர்னு ஸ்டூடெண்ட் கவுன்சில் ஆஃபீஸ்ல அந்த கொலாபரேட்டர் வந்துட்டு இவங்களோட பவர் கொலாப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். இப்படி சொல்லாம கொள்ளாம வந்து எல்லாத்தையும் பயன்படுத்திட்டு போறான் அப்படின்னு நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகுறான். கொலாப்ஸா அப்படின்னா எல்லாத்தையும் டெஸ்ட்ராய் பண்றது தானே, இது கொஞ்சம் டேஞ்சரான பவர் மாதிரி தெரியுதுன்னு டோமாரி சொல்றான். அது எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்தா நம்ம ஹீரோட அபார்ட்மெண்ட்ல தான் இருக்கு. ஒருவேளை இப்பதான் யாருக்காச்சும் பவர் வருதோ என்னமோ, ஆனா பவர் அவங்களுக்கு புதுசா வரும்போது அவங்களுக்கு காய்ச்சல் வரும். ஸோ இதை வச்சு நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் டோமாரி சொல்றா. என்ன என்னோட தங்கச்சிக்கும் காய்ச்சல் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஓ இப்பதான் புரியுது, கண்டிப்பா சிப்ளிங்ஸ்க்குலாம் இந்த விஷயம் நடந்துதான் ஆகணும். உன்னோட தங்கச்சிக்கும் அப்ப பவர் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டோமாரி சொல்றா. அவளுக்கு வேற உடம்பு சரியில்லைன்னு சொன்னேன். சோ நம்ம எல்லாருமே போய் அவளை பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முடிவு பண்றாங்க. ஆமா நீ சொல்றது கரெக்ட் தான். அதோட ஐமி வந்து யூசரனோட பிக்கஸ்ட் ஃபேன். யூசரனை நேர்ல பார்த்தா ஐமி கொஞ்சம் ஹாப்பியாவா அப்படின்னு சொல்லும் போதே டாக்கோச்சோ அப்பதான் ஞாபகம் வரான். ஏன்னா டாக்கோச்சோ யூசரனோட பிக்கஸ்ட் ஃபேன் பாய். இவன் வந்தானா கண்டிப்பா ஏதாச்சும் கோளார வேலை பண்ணி ஐமியோட காய்ச்சல் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஐயோ வேண்டாம், பிளான் கேன்சல் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல வரதுக்குள்ளயும் ஏய் அங்க பாரு ஜிராஃபி தூங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டோமாரி சொல்றா. என்ன ஜிராஃபி தூங்குதா அப்படின்னு சொல்லி டாக்கோச்சோ எக்ஸைட் ஆயிட்டு அங்க ஜன்னல்ல போய் பாத்துட்டு இருக்கான். டக்குனு டோமாரி ஒரு ஏத்து டாக்கோச்சோ கீழே விழுந்துட்டான். இருந்தாலும் நீ இப்படிலாம் பண்ணிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யூஸா பயப்படுறா. கவலைப்படாதீங்க, அவனுக்கு ஆர்மர் ப்ரொடெக்ஷன் இருக்கனால அவனுக்கு ஒன்னாகாது அப்படின்னு சொல்லிட்டு டோமாரி சொல்றா. அவன் தான் இப்ப டாக்கோச்சோட தொந்தரவு முடிஞ்சிருச்சு. சோ இவங்க 3 பேருமே ஐமியை பாக்குறதுக்கு போலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி கிளம்புறாங்க. சிப்ளிங்ஸ்க்குலாம் ஒரே டிஎன்ஏ இருக்கனால நம்ம ஹீரோவுக்கு பவர் வந்தனால கண்டிப்பா ஐமிக்கு ஒரு நாள் பவர் வரும். இதை நினைச்சு நம்ம ஹீரோ விட டோமாரி தான் ரொம்ப பயப்படுறா. ஏன்னா ஆல்ரெடி அவன் இந்த பெயின் எல்லாம் ஃபீல் பண்ணிருப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு போறான். சோ இப்ப ஐமியை பாக்குறதுக்கு முன்னாடி அவளுக்கு ஏதாவது வாங்கிட்டு போனோம் அப்படிங்கிறதுக்காக இவங்க ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் வாங்குறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோ வாங்கின பொருள் மட்டுமே 1300 yen வருது. இத்தனோட பொருளுக்கு இவ்வளவு பணம் கேட்கறாங்களே என்கிட்ட இல்லையே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது டோமாரி வந்துட்டு நான் பே பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் பொருளை வாங்கிக்கிறான். இது போதாதுன்னு இப்ப யூஸா வந்துட்டு ஒரு குக்கீஸ் வாங்குறான். அந்த குக்கீஸ் மட்டுமே 2600 yen. அதோட அதை ஃபேன்சி பேக்ல எல்லாம் போட்டு தராங்க. அட்லீஸ்ட் இது நார்மல் பேக்ல போட்டாவாச்சு கொஞ்சம் காசு மிச்சமாகும் அப்படின்னு நம்ம ஹீரோ கஞ்சத்தனமா யோசிச்சுட்டு இருக்கான். இப்ப இவங்களும் அங்க இருந்து கிளம்பி நம்ம ஹீரோட வீட்டுக்கு வராங்க. ஐமியோட பிக்கஸ்ட் ஃபேன்ஸ் டக்குன்னு பார்த்தானா அவ எக்ஸைட் ஆகி அவளோட நோஸ்ல இருந்து ப்ளீட் ஆக ஆரம்பிச்சிடும். நம்ம ஹீரோ சொல்றான். அப்ப இது ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் மாஸ்க போட்டுட்டு வரா. பெர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வெயிட் பண்ணுங்க நான் உள்ள போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ உள்ள போய் பார்த்தா அங்க ஆல்ரெடி நிறைய ஷூஸ் இருக்கு. ஒருவேளை கெஸ்ட் யாராச்சும் வந்திருப்பாங்களோ அப்படின்னு நம்ம ஹீரோ உள்ள போனா ஐமியோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்திருக்காங்க. என்னோட பேரு ஒய்காவா, நான் ஐமியோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சோன்னே கையும் ஓடல காடை ஓடல, அதனாலதான் ஸ்ட்ரைட்டா ஐமியை பார்க்க வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒய்காவா சொல்றான். சரி சரி அதெல்லாம் இருக்கட்டும், அவங்க அண்ணன் வந்துட்டாங்க நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இப்ப எல்லாத்தையும் கூட்டிட்டு போறா. போன வழியில கோனிஷ் அப்படிங்கிற ஒரு பொண்ணை மட்டும் நம்ம ஹீரோவும் மறைச்சு பார்த்துட்டு போறா. ஹாய் ஐமி எப்படி இருக்கு அப்படின்னு டோமாரி வந்து நிக்கிறா. ஹே நான் உள்ள போயிட்டு வந்துடுறேன்னு சொல்றதுக்குள்ள நீனே வந்துட்டு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகுறா. டோமாரி நீங்க வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஐமி எக்ஸைட் ஆகுறா. நெக்ஸ்ட் இப்ப யூசா வந்துட்டு ஹாய் ஐமின்னு சொல்றா. என்னதான் யூசா மாஸ்க் போட்டிருந்தாலும் ஐமி வந்து யூசாரின் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸைட் ஆகி அவரோட நோஸ்ல இருந்து ப்ளீட் ஆக ஆரம்பிச்சிருது. நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டோமாரி போய் ஐமியோட மூக்கு அமர்த்தி பிடிக்கிறா. எனக்கு இப்ப ஓகே ஐமி சொல்றேன். ஓகேவா அப்படின்னு யூசாரின் மாஸ்க கலெக்டா. யூசாரின் அப்படின்னு ஐமி மறுபடியும் வந்து எக்ஸைட் ஆகி நோஸ்ல இருந்து ப்ளீட் ஆக ஆரம்பிக்குது. இப்ப கரெக்டா வந்து டோமாரி அதை அமைத்து பிடிக்கிறா. நான் வேணா ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்னு யூஸா கேட்கறா. ஏமா தாய் நீ கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தாலே போதும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்ப எல்லாம் ஓகே அப்படின்னு இவங்க வாங்கிட்டு வந்த பொருளை ஐமிட்ட கொடுக்குறாங்க. என்ன யூஸா எனக்காக மணி ஸ்பெண்ட் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கலாம் அப்படின்னு ஐமின் எக்ஸைட் ஆகுறா. சரி ஓகே இப்ப நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே சாப்பாடு வேற லெவல்னு சொல்லி எல்லாரும் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்ப யூஸாக்கு போன் வந்து எனக்கு முக்கியமான வேலை இருக்கு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு யூஸா கிளம்புறா. நீங்க எப்ப வேணாலும் இந்த வீட்டுக்கு ஃப்ரீயா வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐமி அனுப்பி வைக்கிறா. ஆமா இந்த சாப்பிட்டு முடிச்ச பிளேட் எல்லாம் எப்பப்பா கழுவு அப்படின்னு சொல்லிட்டு டோமாரி கேட்கறா. அதெல்லாம் நான் கழுவு மாட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். என்ன அப்ப இப்ப கூட ஐமி தான் கழுவணுமா அப்படின்னு சொல்லிட்டு டோமாரி டென்ஷன் ஆகிறா. சரி ஓகேன்னு நம்ம ஹீரோவும் டோமாரியும் பிளேட்ஸ் எல்லாம் கழுவிக்கிட்டு இருக்காங்க. சார் நீங்க பாக்குறதுக்கு மேட் ஃபார் ஈச் அதர் மாதிரி இருக்கீங்க, நீங்க 2 பேரும் டேட்டிங் தானே பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐமி கேட்கறா. ஏய் அப்பெல்லாம் ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் டோமாரியும் மாத்தி மாத்தி சொல்றாங்க. ஷோபா எனக்கு போர் அடிக்குது அப்படின்னு ஐமி சொல்றான். நீ வேணா டிவியை பாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். சரி நீ இப்ப ஐமியை ரெக்கார்ட் பண்ண அந்த ஹலோங்கிற பாட்டை போட்டு கேட்டுட்டு இருக்கா. இந்த ஐமி டேப்லெட்ஸ் போட்டுட்டு நிம்மதியா தூங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கொடுக்குறான். உண்மையிலேயே உனக்கு ஒரு நல்ல அண்ணா கிடைச்சிருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு டோமாரி சொல்றான். நம்ம ஹீரோ லைட்டா வைக்கப்படுறான். இன்னைக்கு மதியானம் நான் தூங்கும் போது எனக்கு ஒரு மோசமான கனவு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஐமி சொல்றா. அது என்ன கனவுன்னு டோமாரி கேட்கறா. ஏய் இப்ப அந்த கனவை பத்தி ஞாபகப்படுத்தினா அவன் நைட்டு தூங்க மாட்டான் அப்படின்னு ஹீரோ சொல்றான். சரி ஓகே அப்புறம் எனக்கும் டைம் ஆயிடுச்சு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டோமாரி கிளம்புறா. சரி ஐமி ஏறு நானும் போய் வழி அனுப்பி வச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு ஹீரோ சொல்றான். சரி சரி போங்க போங்க அப்படின்னு ஐமி கிண்டல் அடிக்கிறா. ஏய் நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் கிளம்புறாங்க. ஐமி கிட்ட இருக்கிறது ரொம்ப டேஞ்சரஸான பவர். இந்த பவர் மட்டும் சயின்டிஸ்ட்க்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா ஐமிக்கு தான் ஆபத்து. நீ தான் அவனை பாத்துக்கணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு டோமாரி கிளம்புறா. நம்ம ஹீரோவை இப்ப ஐமிட்ட போயிட்டு உனக்கு மத்தியானம் என்ன கனவு வந்துச்சுன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்கறான். ஐமியுமே ரொம்ப யோசிச்சு பார்த்துட்டு இந்த கிரவுண்ட் கிராக் ஆகி நிறைய துண்டா ஸ்பிளிட் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு ஐமி சொல்றா. என்ன அப்படின்னு நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். அடுத்த நாள் இந்த விஷயத்த நம்ம ஹீரோ டோமாரிட்ட சொல்றான். கண்டிப்பா இது கொஞ்சம் டேஞ்சரஸான பவர். அதோட மிடில் ஸ்கூல் அப்படிங்கிறது நிறைய பேர் இருக்கிற ஒரு இடம்.
இந்த மாதிரி ஒரு இடத்துல ஐமியோட பவர் யூஸ் பண்ணா அந்த ஸ்கூலுக்கே பயங்கர டேஞ்சர். ஐமியோட ஸ்கூல்ல கேமரா வச்சு அவளை செக் பண்ணணும். அதோட அவ டீச்சர் கிட்ட சொல்லி அவளுக்கு ஃபுல் ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும். கண்டிப்பா ஐமி நம்ம தான் பாத்துக்கணும். சோ இதுக்கு எனக்கு ஒரு நாள் தேவைப்படும். அதனால ஐமி நாளைக்கு ஒரு நாள் எக்ஸ்ட்ரா லீவ் போட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு டோமாரி சொல்றா. அப்ப நம்ம இன்னைக்கும் போய் ஐமியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்கோஜோவும் யூஸும் எக்ஸைட் ஆகுறாங்க. நம்ம ஹீரோவும் ஐமியோட டெம்பரேச்சரை செக் பண்ணி பாக்குறான். அவனோட ஃபீவர் குறைஞ்சிருச்சு. சோ நான் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஐமி கேக்குறா. இல்ல நீ இன்னைக்கு ஒரு நாள் லீவ் போடு சரியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ போறான். ஆனா வீட்டுல இருக்க எனக்கு ரொம்ப போர் அடிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐமி சொல்றா. போர் அடிச்சுன்னா டிவி பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்புறான். நம்ம ஹீரோ கிளம்புனதுக்கு அப்புறம் ஐமி யாருக்கும் தெரியாம ஸ்கூல் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு செக்யூரிட்டியை ஏமாத்திட்டு அந்த அபார்ட்மெண்ட் விட்டு தப்பிச்சு ஓடிடுறான். இங்க ஸ்கூல்ல நம்ம ஹீரோவும் டாக்கஜாவும் உட்காந்து லஞ்ச் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப டாக்கஜோக்கு டோமாரி கிட்ட இருந்து போன் வருது. சரி ஓகே அப்படின்னு 2 பேரும் சாப்பிட்டுட்டு வேக வேகமா ஓடி போறாங்க. என்ன இவ்வளவு நேரம் கடிச்சு வந்திருக்கீங்க அப்படின்னு டோமாரி டென்ஷன் ஆகிறான். நாங்க பாஸ்தா சாப்பிட்டுட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்கோஜோ சொல்றான். மூஞ்சிலே குத்திடுவேண்டா அப்படின்னு சொல்லிட்டு டோமாரி டென்ஷன் ஆகிறான். என்ன ஏதாச்சும் முக்கியமான விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேக்குறான். ஐமே இன்னைக்கு ஸ்கூலுக்கு அனுப்ப வேணாம் சொன்னோம்ல அப்படின்னு சொல்லிட்டு டோமாரி சொல்றான். ஆனா நான் அனுப்பல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்ப நான் கண்டிப்பா ஏதோ பெரிய பிரச்சனை. ஏன்னா ஐமியோட டேட் பீரியட்ல ஸ்கூல்ல பிரசன்ட் ஆயிருக்கா. எனக்கு என்ன இது பெரிய பிரச்சனையில முடிய போடுன்னு தோணுது. நம்ம சீக்கிரமா இப்ப ஐமியும் சுத்தி இருக்கவங்களையும் காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு டோமாரி சொல்றா. இப்ப அப்படியே கட் பண்ண ஐமியோட ஸ்கூல்ல ஒரு கார் வந்து இறங்குது. அதுல இருந்து ஒரு பொண்ணு ஓடி ஸ்கூலுக்குள்ள போறா. ஏய் இங்கெல்லாம் போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு செக்யூரிட்டி திட்டுறாங்க. ஏய் ஐமி உன்னோட உடம்பு சரியாயிருச்சா? அப்படா சரி இன்னைக்கு நம்ம லஞ்ச் 2 பேரும் சேர்த்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒய்காவா சொல்றான். அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐமி சொல்றா. ஏ ப்ளீஸ் பா அப்படின்னு ஒய்காவா ஐமியை டிஸ்டர்ப் பண்ணோன்னா இன்னொரு பொண்ணு வந்துட்டு இப்பெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒய்காவாவை பிடிச்சு தீட்டிக்கிட்டு இருக்கா. தேங்க்ஸ் பா அப்படின்னு சொல்லிட்டு ஐமி எங்க இருந்து எஸ் ஆயிடுறா. இந்த வழியா போனா நம்ம சீக்கிரமா ஐமியோட ஸ்கூலுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டோமாரி ஒரு ஷார்ட்கட் வழியா கூட்டிட்டு போயிட்டு இருக்கா. இப்ப ஐமியுமே ஓடி போறா. பார்த்தா கோனிஷி இந்த இடத்துல இருக்கா. ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கோனிஷி சொல்றா. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஐமி கேக்குறா. எல்லாமே ஒன்னாலதான். ஒய்காவாவும் நீனும் டேட்டிங் பண்றீங்க அப்படித்தானே? நானும் ஒய்காவாவும் சேர்ந்து தனியா லஞ்ச் சாப்பிடணும்னு எவ்வளவு நாள் ஆசைப்பட்டிருக்கேன் தெரியுமா? ஆனா நீ வந்ததுக்கு அப்புறம் அதெல்லாம் நடக்கவே இல்லை. என்னோட ஒய்காவாவை நீ பறிச்சுட்டு போலான்னு பாக்குறியா? இது எல்லாமே உன்னோட தப்பு தான். இதுக்கான முடிவு இதான் அப்படின்னு சொல்லிட்டு கோனிஷி இப்போ ஒரு கத்தி எடுத்து நீட்டுறா. எதா இருந்தாலும் பேசி தீட்டுக்கலாம் அப்படின்னு ஐமி சொல்றா. பேசுறதுக்கான டைம்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கோனிஷி கத்தி எடுத்துட்டு துரத்தணும்னு ஐமியுமே ஓடி போறா. இப்ப ஐமி ஓடி வந்து ஒரு முட்டு சந்தில மாட்டிக்கிறா. உன்னோட கதை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கோனிஷி குத்தனான்னு வரா. காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்தணும்னா அந்த இடமே வந்து செத ஆரம்பிச்சிருச்சு. இப்ப அந்த பிளாக் மொத்தம் இடிஞ்சு விழுந்துருச்சு. கோனிஷிக்கு ஒன்னாகல. கார்ல இருந்து வந்து இறங்கின பொண்ணும் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோட டீம் எல்லாரும் வந்துடுறாங்க. யாரும் போக வேணாம்னு டோமாரி சொல்றா. ஐயோமே அப்படின்னு நம்ம ஹீரோ போயிட்டு அந்த இடத்துல தேடிக்கிட்டு இருக்கான். டேய் தம்பி அது ஆபத்தான இடம் இங்கிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர் சொல்றாங்க. நான் உனக்கு காப்பாத்திருவேன் ஐயமே கவலைப்படாத அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ தேடிட்டு இருக்கும் போது மேல ஒரு பெரிய கல்லு 2 துண்டா உடஞ்சி நம்ம ஹீரோ மேல விழுற மாதிரி வருது. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது.